தேர்தல் சட்டங்களை மீறி அரசு ஊடகங்களூடாக முன்னெடுக்கப்படும் பிரசார நடவடிக்கைகள் தொடர்பில் தான் மிகவும் கவலையடைவதாக புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அம்பிலிப்பிட்டியவில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கொலன தேர்தல் தொகுதியின் அம்பிலிப்பிட்டிய பொது மைதானத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. இன்று இரவு 12 மணியுடன் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நிறைவடைகின்றன. எனினும் ஊடகத்தை பயன்படுத்தி நாட்டின் எந்த ஒரு அரசு தலைவரும் அரசாங்கமும் செயற்படாத விதத்தில் மிகவும் மோசமாக தேர்தல் சட்டங்களை மீறி அரசு ஊடகங்களை மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்துகின்றார். தேர்தல் ஆணையாளரின் உத்தரவுகளை பின்பற்றுவதில்லை. இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கும் சுயாதீன தொலைக்காட்சிக்கும் மஹிந்த ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். அதாவது தேர்தல்கள் ஆணையாளரை பொருட்படுத்தாது எதிர்வரும் 72 மணித்தியாலங்களுக்குள்ளும் தனது பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளார். அரசாங்கம் எனது பெயரை கூட சரியாக கூறுவதில்லை, எனது பெயருக்கு அஞ்சுகின்றனர். இன்னும் 48 மணித்தியாலத்தில் நீங்கள் வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்றதன் பின்னர் உங்கள் மனச்சாட்சியிடம் இது ஐக்கிய தேசிய கட்சியா, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா, மக்கள் விடுதலை முன்னணியா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது முஸ்லிம் காங்கிரஸா என கேளுங்கள். அது பிரச்சனை அல்ல. அனைவரும் இந்த நாட்டின் பிரஜைகள். நாட்டை பாதுகாப்பதா அல்லது ராஜபக்சவின் குடும்பத்தை பாதுகாப்பதா என்பதை அவரவர் தங்கள் மனச்சாட்சியிடம் கேட்டுக் கொள்ளுங்கள்.